குட் மார்னிங் கைஸ். நான் உங்கள் இந்திரகுமார். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேர் மேலே கோபமாக இருப்போம், அவங்க ரிவெஞ்சில் இருப்போம், நம்ம கெட்டது பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து நிறைய பண்ணுவோம். ஆனால் சிம்பிளாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிவெஞ்சை எடுக்கலாமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஆல்மண்ட் ஸ்ட்ராகர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, யூஸ் டு டூ பிஸ்னஸ் இன் காஃபின் அண்ட் ஃபினரல். ஸோ அவரோட என்ன பார்த்தீங்கன்னா, காஃபின் பாக்ஸ் செய்கிறது, ஃபினரலுக்கான மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுறது, இதுதான் அவரோட பிஸ்னஸாக இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனாக இல்லை. ஸோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ஏன்ற பர்சன் சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா, பிங்கிற டெலி ஆப்ரேட்டர் தான் சிக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க டெலி ஆப்ரேட்டர் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் த டெலிகம்யூனிகேஷன் டியூரிங் 1800s. ஸோ அப்படி ஒரு அப்டக்கிள் இருந்தது அந்த டைமில். ஸோ இவருக்கு வர கால்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, டெலி ஆப்ரேட்டர் வழியாக போய் தான் கஸ்டமருக்கு போகும். ஸோ இதுதான் ப்ராசஸாக இருந்தது அந்த டைமில். அப்போ என்ன ஆச்சு, ரொம்ப நாளுக்கு அவருக்கு எந்த ஆர்டருமே வரல. அவரோட பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. என்னென்னு அவரால் ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கும் போது, இந்த டெலி ஆப்ரேட்டர் லேடி ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அந்த காஃபின் பாக்ஸ் அண்ட் ஃபுடலுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட அதை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்க டெலி ஆப்ரேட்டரோட மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அவர் ஐடென்டிஃபை பண்ணார். இதை தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த லேடியை பிடிச்சி கத்தலை, அடிக்கலை, சண்டை போடலை, இல்லை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரு ரோல் இருக்கிறதுனால தானே அவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த டெலி ஆப்ரேட்டரே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, அந்த டெலி ஆப்ரேட்டர் இல்லாத மாதிரி ஒரு ஸ்விட்சை கண்டுபிடிச்சார். which is later அவரோட பேரே தான் அந்த ஸ்விட்சுக்கு வச்சுருக்காங்க, which is later called as ஸ்ட்ராகர் ஸ்விட்ச். ஸ்ட்ராகர் ஸ்விட்சுன்றது அவங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் வச்சு இன்வென்ட் பண்ணார். ஸோ இதனால் டெலி ஆப்ரேட்டரோட வேலையே எலிமினேட் ஆச்சு, விச் மீன்ஸ் லைக் தேர்ஸ் நோ நீட் ஆஃப் டெலி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இதை கண்டுபிடிச்ச பிறகு அவரோட காஃபின் பிஸ்னஸும் அதிகமாச்சு. ப்ளஸ் இது ஒரு பெரிய இன்வென்ஷனாகவும் அந்த டைமில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது திட்டுறதோ அடிக்கிறதோ விட, அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி நம்ம பெரிய ஆள் ஆகிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய ரிவெஞ்ச். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ், நம்ம என்னால் எல்லாரையும் இன்வென்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுவும் பாசிபிள் இல்லை தான். ஐ டூ அக்செப்ட் தட். பட் ரிவெஞ்ச் எடுக்காமல் இருந்தால் நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டும் நல்லா இருக்கும். நம்ம அதை இன்னொரு வழியில் நம்ம செலுத்தி நம்ம டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். அதுதான் இதுலேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய மெசேஜ். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு அடிக்கடி மோட்டிவேஷனாக மெசேஜ் இருக்கும். பிகாஸ் நானுமே லைஃப்பில் நிறைய இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஐகேசி நியூஸ். தேங்க்யூ கைஸ்.